ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மாம்பழ சீசனுங்கிறனால மாம்பழத்தையும் ஓட்ஸையும் வச்சு நம்ம அட்டகாசமாக இந்த ட்ரிங்க் ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ட்ரிங்க் ரெசிபியை ட்ரை பண்ணாங்கன்னா ஒரு 10 to 15 டேஸில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இது ரொம்ப ரிச் இன் டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா ஓட்ஸில் ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, மாம்பழத்தில் உங்களுக்கு பிளட் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுற விட்டமின்ஸ் நிறையா இருக்கிறனால கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபேஷன் ரோல்டு ஓட்ஸுங்கிற ஒரு வகையான ஃப்ளேவர்டு ஓட்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஸோ இந்த ரோல்டு ஓட்ஸ் நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ஓட்ஸ் எப்பயுமே நம்ம ஃப்ரை பண்ணியோ ஊற வச்சோ நம்ம சாப்பிட்டா தான் அதோட முழு பலனையும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு 3 ஸ்பூன் நல்லா ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஃபைட்டிக் ஆசிட் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு இதில் இருக்கிற அத்தனை நியூட்ரிஷன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் தண்ணி கலந்து நான் ஊற வச்சுக்கிறேன். கண்டிப்பாக இதை நம்ம பண்ணணும். ஊற வச்சா தான் நம்மளுக்கு இதில் இருக்கிற எல்லா விட்டமின்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது நான் மூழ்கிற அளவுக்கு நான் ஊற வச்சுக்கிறேன். ஸோ ஓட்ஸோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குதுங்க. ரெகுலராக நம்ம மார்னிங் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இதில் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். ஸோ ஓட்ஸ் கூட மாம்பழத்தையும் சேர்த்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா விட்டமின்ஸும் இனிமேல் கலக்க போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான இது ஒரு ஸ்மூத்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நான் ஒரு நல்ல பழுத்த ரிச் இன் டேஸ்ட்டாக இருக்கிற ஒரு மாம்பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாம்பழத்தை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப்பில் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச அந்த ஓட்ஸை வடிச்சிட்டு கழுவி இந்த மாதிரி நான் போட்டுட்டு நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாம்பழத்தையும் இது கூட நான் சேர்த்திக்கிட்டு நான் வறுத்த கடலை ஒரு கப்பு இது கூட சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திக்கிட்டு அப்புறம் இது கூட ஒரு 3/4 டம்ளர் தண்ணி கலந்துக்கிறேன். சரிங்களா? 3/4 டம்ளர் தண்ணி கலந்துக்கிட்டு ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 5 ஏலக்காயை இந்த மாதிரி நல்லா இடித்து இது கூட சேர்த்திக்கிட்டோம்னா மாம்பழமும் ஏலக்காய் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சரிங்களா? டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி ஏலக்காய் பொடியை கலந்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் நைட்டே போட்டு வச்ச தயிரை இது கூட கலந்துக்கிறேன். ஸோ இதுக்கு குட் ப்ரோபியோட்டிக் பாக்டீரியாஸ் கொடுக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒமேகா 3 கண்டென்ட்ஸ் உள்ள ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பார்த்திங்கன்னா பிளான்ட் பேஸ்டு ஒமேகா 3s நிறையா இருக்கும். சரிங்களா? ஸோ அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். உங்களுக்கு ஃபிஷ்ஷில் தான் ஒமேகா 3 இருக்கும். அதை விட்டால் நம்மளுக்கு பிளான்ட் பேஸ்டு வெஜிடேரியன் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் சேர்த்திக்கிட்டோம்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல இனிப்பு சுவைக்காக ஒரு 3 டேட்ஸை இதில் பிச்சு போட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டேட்ஸில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அயர்ன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ரெகுலராக இதை எடுத்துக்கலாம் இது கூட. சரிங்களா? ஸோ இதையும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் பவுடர் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் இந்த ஸ்மூத்தி குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், திக்கான கன்சிஸ்டன்சிலே நம்மளை அரைச்சிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு டம்ளரில் சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான யம்மியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி நம்மளுக்கு கிடச்சிருச்சு, மாம்பழத்தையும் ஓட்ஸையும் வச்சு. ஸோ இதை கார்னிஷ் பண்ணிக்கிறேன். மேலே உடச்ச கடலையை வறுத்த கடலையை இந்த மாதிரி தூவிக்கலாம் கார்னிஷ்க்கு. அதுக்கு மேலே மாம்பழத்தையும் கார்னிஷ் பண்ணிக்கிறேன், மேலே தூவிக்கிறேன் வெட்டி வச்சுருந்த மாம்பழத்தையும். ஸோ இப்போ எடுத்து சாப்பிட்டா சூப்பரான சுவையில் நம்மளோட ஓட்ஸ் மேங்கோ ரெசிபி தயார். இது ஒரு அற்புதமான ஸ்மூத்திங்க. யாரெல்லாம் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி ரிச் டேஸ்ட்டில் நம்ம செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக மார்னிங் டைமில் இதை எடுத்துக்குங்க. நீங்கள் வித்தின் 15 to 20 டேஸில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது நல்ல ஒரு அற்புதமான ஒரு ட்ரிங்க் ரெசிபி வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு. தேங்க்யூ.